ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது பருப்பு தோசை. ஹெல்த்தியான பருப்பு தோசையை பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். இங்கே பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் அரை டம்ளர் நம்மளுக்கு நான் அளவெடுத்து நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு. இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. நம்மளுக்கு பச்சரிசி நம்மளுக்கு ஒரு டம்ளர் நான் எடுத்திருக்கேன். நல்லா மொறுபொறுப்பாக தோசை வரணுங்கிறதுக்கோசரம் இது எல்லாமே நைட்டே ஊற வச்சிடணும். நைட்டே ஊற வச்சிட்டோம்னா நம்ம மார்னிங்கை அரைக்கும் போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிச்சா நல்லாயிருக்கும். அதனால் நம்ம நைட்டே ஊற வச்சு இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கணும். அரைக்க போகும்போது வரமிளகாய் நம்மளுக்கு தேவை. வரமிளகாய், கொஞ்சம் சீரகம், இந்த அளவுக்கு சீரகம் இருக்கணும். அதே மாதிரி பூண்டு ஒரு 4 இல்லைன்னா ஒரு 5 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, இதெல்லாமே சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்கணும். எப்போ அரைக்கணும்னா நான் சொன்ன மாதிரி நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் அரைச்சி இங்கே ரெடியாக வச்சுருக்கேன். அதை காட்டுறேன் பாருங்கள். நான் பருப்பு தோசைக்கு நான் சொன்ன மாதிரி பருப்பெல்லாம் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சாச்சு. இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து வரமிளகாய் சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும் தோசை பதத்துக்கு. இப்போ நம்ம காலையில் அரைச்சதால் கொஞ்சமாக புளி போட்டமாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு தோசை சுடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே இந்த அரிசி தோசையே அதிகமாக தோசை இட்லி செஞ்சு சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி பருப்பு ரொம்ப நல்லது. அயன் சக்தியாக அதிகமாக இருக்குது பருப்பில். அதனால் பருப்பு அதிகமாக சேர்த்திக்கோங்க. பாருங்கள், பருப்பு தோசைக்கு நான் இங்கே அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் அரைச்சி வச்ச அந்த விழுதில் அரைச்சி வச்ச இந்த மாவில் நம்ம அடுத்தது என்ன செய்யணும்னா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் பாருங்கள், இந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கணும். பெரிய வெங்காயம், கொத்தமல்லி கொஞ்சமாக, இந்த கருவேப்பிலை அப்படியே போட்டிங்கன்னா குழந்தைங்க எடுத்துருவாங்க. எடுத்து தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிடுங்க. சாப்பிட ஆரம்பிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி நம்ம இங்கே ரெடியாக வச்சுருக்கோம். அப்புறம் உப்பு, நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதுதான் நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிறிதளவு உப்பு சேர்த்திக்கலாம். இந்த பருப்பு தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும், நல்லா ஜீரணம் ஆகும் பருப்புங்கிறதால. கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா கலந்துக்கோங்க. இப்போ தோசை ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் உங்களுக்கு. இந்த நார்மல் தோசை, அந்த அரிசி தோசை சாப்பிட்றத விட இது ரொம்பவும் ஹெல்த்தியானது. நான் சொன்ன மாதிரி சத்தும் அதிகமாக அடங்கியிருக்கு இந்த பருப்புலெல்லாம். எல்லாமே நான் ரொம்ப முக்கியமான பருப்பு தான் சேர்த்துருக்கேன். கடலப்பருப்பு ரொம்ப நல்லது தான். உளுத்தம்பருப்பு, இது எல்லாமே ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி பருப்பு தோசை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இதுக்கு இன்னும் நம்ம தோசை ஊற்ற வேண்டியது தான். உப்பு, இந்த பெரிய வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி போட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம தோசை ஊற்ற வேண்டியதான். இதுக்கு காம்பினேஷன் என்னென்னா தேங்காய் சட்னி. ரொம்ப சிம்பிளாக தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். நம்மளுக்கு பருப்பு தோசைக்கு தேங்காய் இங்கே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இஞ்சி சின்னதாக ஒரு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். கொத்தமல்லி கூட போடாமல் இது பருப்பு தோசைக்கு இந்த மாதிரி ஒயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இது மட்டுமே சிம்பிளான தேங்காய் சட்னி. இதையும் ரெடி பண்ணி உங்களுக்கு தோசை ஊற்றி நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் தேங்காய் சட்னிக்கு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அரைச்சி இந்த மாதிரி தாளித்து கொட்டி இங்கே ரெடியாக இருக்குது. காம்பினேஷன் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம வாங்க எப்படி தோசை சொல்லலாங்கிறத பார்க்கலாம். பருப்பு தோசை ஃப்ரெண்ட்ஸ் தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கலாம். மாவை எடுத்துகிட்டு நம்ம பருப்பு தோசை சுட ஆரம்பிச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதை ஒரு முருன்னு வரும். நம்ம பச்சரிசி சேர்த்துனதால் பருப்பெல்லாம் ஊற வைக்கும் போதே பச்சரிசியும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. நல்லா இந்த மாதிரி மெதுவாக நிறவிட்டுக்கோங்க.
சுற்றியும் நம்ம இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப சத்தான தோசை. நீங்கள் எப்பயுமே செய்கிற அந்த மாவு மட்டுமே, அரிசி மாவு மட்டுமே செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி வந்து எந்த சட்னியும் வந்து அவ்வளோ காம்பினேஷனாக இருக்காதோ, இதுக்கு வந்து தேங்காய் சட்னி அவ்வளோ நல்லாயிருக்கும். எதுவும் அதிகமாக சேர்த்திக்காமல், ஏன்னா இதிலே நம்ம காரம் எல்லாம் சேர்த்திருக்கிறதால நம்ம வந்து பூண்டு பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்தி தேங்காய் வச்சு அரைச்சிருக்கேன். கொத்தமல்லி கூட சேர்த்தல, ஏன்னா தோசையிலேயே கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே அறுத்து போட்டிருக்கோம். அதனால் சிம்பிளாக ஒரு சட்னி காம்பினேஷன் செமையாக இருக்கும். நல்லா வேகட்டும். நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். திருப்பி போட்டுட்டு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஒரு தட்டத்தில் நம்ம போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் ஒன்று சுட்டு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தோசை ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான, ரொம்ப ஹெல்த்தியான, குழந்தைங்களுக்கு அவ்வளோ சக்தி உள்ள இந்த தோசை. கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில். இதே முறையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.